ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் கிச்சன். இப்போது பிச்சி போட்டன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயத்தாள் இருந்தது, அதை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்கள்ல, அதை இருந்தது, அதை நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கூட போட்டுக்கலாம், சாதா வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் இது போட்டிருக்கேன். நான் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். கால் டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே 1/4 கிலோ சிக்கனில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை எலும்பெல்லாம் எடுத்துட்டு தனியாக சதை மட்டும் எடுத்துருக்கேன். அந்த ஃப்ளஷை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே வெந்துருச்சு இல்லை நமக்கு, அதனால் இது கூட இடம் பண்ணிவிட்டு அதே கடாயிலே இடம் பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் சேர்த்து கிண்டிக்கணும். நல்லா எல்லாமே சேர்ந்து வரணும். எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா சுருள கிண்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் பொடிமாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிச்சி போட்ட சிக்கன் சொல்லலாம். சரிங்களா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு கூட சாம்பார் கூட நல்லாயிருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.